இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புத பகவானுடன் ஜூலை 31 சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் சில ராசியில் சேர்ந்தவங்களுக்கு செல்வச் செழிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதனால் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகுது. முதல்ல ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்து துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் சற்று கவனமாகத்தான் இருக்கணும். உங்கள் தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களை கொண்டுட்டு வரும். ஆனால் சில மாதங்களில் ஜாதகக்காரங்க எச்சரிக்கையும் விவேகத்தையும் காட்டணும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து 5ஆம் வீட்டில் சனியும் 8ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் பயிற்சியாகிறனால ஒட்டுமொத்த உடல்நலக் கோளாறுகளும் மேம்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்குது. ஜாதகக்காரருக்கு தீங்கு விளைவிக்கும். தனிநபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாதத்தின் ஆரம்பம் நிதி விஷயங்களில் ஜாதகக்காரருக்கு சற்று பலவீனமாக இருக்கும். ஏன்னா அதிக வருமானம் இருந்தாலும் ஜாதகக்காரரின் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்குது. இது கவலையை ஏற்படுத்தும். பண மேலாண்மை நடவடிக்கைகளில் சரியான அளவு கவனம் செலுத்தணும். உங்கள் தொழிலை பற்றி பேசினா துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் உங்கள் வேலை சுயவிவரத்தில் நல்ல பதவியை பெறுவீங்க மற்றும் அதில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் செஞ்சீங்கன்னா பாதை சற்று சிரமமாகத்தான் இருக்கும். மாதத்தின் முற்பாதி சற்று வலுவிழந்து மாதத்தின் கடைசி மாதத்தில் நிம்மதி உண்டாகும். மாணவர்களுக்கு சவாலான நேரமாக இருக்கும். தனிநபர்கள் தங்கள் படிப்பில் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் சில சூழ்நிலைகள் உங்கள் படிப்பு முழுவதும் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உங்கள் படிப்பில் வெற்றியை அடைய உங்கள் செறிவு நிலைகளை மேம்படுத்தணும். உங்கள் செறிவு நிலைகளை மேம்படுத்தினா தான் காதல் உறவில் சூப்பராக இருக்கும். இல்லை ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். மேலும் உங்கள் திருமண உறவுக்கு வரையில் மாமியார்களுடன் கவனமாக கையாளணும். ஏன்னா இது உங்கள் ஒட்டுமொத்த உறவையும் பாதிக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஸ்ரீ எந்திரத்தை நிறுவி வழக்கமான அடிப்படையில் மகாலட்சுமியை வழங்குங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் லாபங்கள் மற்றும் செலவுகளில் கவனம் செலுத்தணும்னு ஏற்கனவே சொன்னேன். மொத்தத்தில் இந்த மாதம் சற்று கலவையான பலன்கள் தான் இருக்குது. சமூக வட்டத்தை விரிவுபடுத்துறதில் உங்கள் ஆர்வம் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணங்களில் நீங்கள் ஈடுபடலாம். வாழ்க்கையில் திடீர் மற்றும் எதிர்பாராத மாற்றம் ஏற்படலாம். மன அமைதியில் இடையூறுகளை ஏற்படுத்தும். சில மன அழுத்தங்களுக்கு ஆளாக நேரிடலாம். கடந்த கால தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும். மாத இறுதியில் நீங்கள் மனச்சோர்வுக்கு ஆளாகலாம். நெருங்கிய நபர்கள் உங்கள் முதுகில் குத்தலாம். இந்த மாதத்தில் ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கலாம். இந்த மாதம் நம்பிக்கையில் மந்தமான தன்மையை உருவாக்கலாம். மேலும் ஆற்றலும் குறையும். மாதத்தின் முதல் பாதியில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் வெற்றியை தரலாம். ஆனால் அதே நேரத்தில் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியத்தையும் கொடுக்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் உறவு மற்றும் காதல் விஷயங்களில் கலவையான பலன்கள் கிட்டலாம். இந்த மாத இறுதியில் திருமண வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம் குறித்து கவலை உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யும். தாழ்வு மனப்பான்மை காரணமாக காதல் வாழ்க்கையில் பின்னடைவுகள் ஏற்படும். புதிய காதல் மற்றும் உறவில் ஈடுபட விரும்புனீங்கன்னா சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் வெற்றி பெறுவீங்க. ஆனால் இந்த மாத இறுதியில் பின்னடைவுகள் ஏற்படலாம். துலாம் ராசி அன்பர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பீங்க. காதலர்கள் இந்த மாத இறுதியில் திருமணம் செஞ்சுக்கிருவீங்க. இந்த மாதம் ஆரம்ப காலத்தில் பிணைப்பு மற்றும் நெருக்கம் அதிகரிக்கலாம். இந்த மாத இறுதியில் தம்பதிகளுக்கு இடையே சில மோதல்கள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை பொறுத்த மட்டிக்கும் ஒட்டுமொத்த நிதி வாழ்வும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் நல்ல தொகைக்கு சேமிப்பும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. பரம்பரை சொத்துக்களால் ஆதாயங்கள் ஏற்படும். கடன்கள் சற்று குறையும். இந்த மாத இறுதியில் செலவுகள் அதிகரிக்கும். மனைவி பங்குதாரர் மூலமாகவும் அதிர்ஷ்டமான வருமானத்தை பெறுவீங்க. பங்குச்சந்தையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு மூலம் ஊக வருமானமும் எதிர்பார்க்கப்படுது. தொழில் தவிர கூடுதல் வருமானத்தின் மூலம் முன்னேற்றம் காணலாம். ஆகஸ்ட் மாதத்தில் மருந்து மற்றும் மருத்துவமனையில் சேர்க்கும் செலவுகள் எதிர்பார்க்கப்படுது. வெளிநாட்டு பயணம் மற்றும் தொழில் தொடர்பான கடமைகளை சந்திக்கிறது தொடர்பான செலவுகள் இருக்கலாம். மத மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் செலவிடலாம்.
வாகனங்கள் மற்றும் வாழ்விட புனரமைப்பு இந்த மாதம் சில எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரலாம். உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் சாதனைகளும் அங்கீகாரமும் கிடைக்கும். அணி சேர்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் உத்தியோக வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். பணியிடத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்கலாம். பெண் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவு குறைவாகத்தான் இருக்குது. மேலும் சில நேரங்களில் அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டுட்டு வரும். பணியிடத்தில் தைரியமான முயற்சிகள் எதிர்பார்க்கப்படுது. இது உத்தியோகத்தில் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தருது. இந்த மாத இறுதியில் வேலை அழுத்தமும் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல வாய்ப்பை எதிர்பார்க்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். தைரியமான முயற்சிகள் ஏற்றுக்குருவீங்க. பணியிடத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். பெண் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவு குறைவாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் சாதனையும் அங்கீகாரமும் கிடைக்கும். பணியிடத்தில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். பணியிடத்தில் உற்பத்தி திறன் அதிகரித்தாலும் மாற்றங்கள் ஏற்படும். பணி மாற்றங்கள் ஏற்படும். இது உத்தியோகத்தில் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் தரும். இந்த மாத இறுதியில் வேலை அழுத்தமும் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல வாய்ப்பை எதிர்பார்க்கும் மாதம்தான். இருந்தாலும் பணவரவு அதிகரித்து உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் நம்பிக்கையும் உற்சாகத்தை அதிகரிக்கும். உங்களுக்கு தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. சில சந்தர்ப்பங்களில் பதவி மற்றும் அதிகாரமும் கூட இருக்கலாம். உத்தியோக ரீதியாக ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களால் மேற்கொள்ளப்படும் வணிகத்தின் ஆதிக்கத்தை பதிவு செய்ய சாதகமான சூழ்நிலையை கொண்டிருக்கலாம். உங்கள் செயல்திறன் மேம்படும். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. உங்கள் நடவடிக்கைகளில் சில மாற்றங்களையும் மேற்கொள்வீங்க. நல்ல லாபத்தை பெற வணிகத்தில் தலைமைத்துவம் மற்றும் ஆலோசனை தேவைப்படலாம். வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவாங்க. இது வியாபாரத்தில் அளவு மற்றும் லாபத்தில் அதிர்ஷ்டமான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் விரிவாக்கம் செய்கிறது நல்லது. புதிய பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வருவீங்க. முதலீடுகள் நல்ல பலனை தரும். நிறுவனத்தின் சொத்துகளுக்காக காப்பீட்டின் காரணமாக அதிக செலவுகள் இருக்கலாம். வருமான ஓட்டம் சூப்பராக இருக்கும். மற்றும் வணிகத்தின் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய வியாபாரத்தில் கடன்கள் குறையும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும். துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். என்றாலும் இந்த மாத இறுதியில் சிறு உபாதைகள் ஏற்படும். பிள்ளைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தூக்கமின்மை தொல்லை அளிக்கும். தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் தொந்தரவு செய்யும். துலாம் ராசி என்பவர்களுக்கு சுவையான உணவுகளுக்கு ஆசைப்படுவீங்க. அந்த வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியமாக இருக்க சரியான உணவுகளை சாப்பிடணும். சரியான உணவு பழக்கத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த காலகட்டத்தில் உடலில் நீரிழிவு அளவு அதிகரிக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் கலவையான காலமாக இருக்கும். கல்வியில் கண்ணியமான செயல்திறனை நோக்கி வழி நடத்தும். சில அதிர்ஷ்டமும் மாணவர்களுக்கு இந்த மாதம் இருக்கலாம். ஆனால் தேர்வில் கருத்துக்களை முன்வைக்கும் போது தவறான தகவல் பரிமாற்றம் இருக்கலாம். இந்த மாத இறுதியில் சில கவலைகள் மற்றும் குறைந்த நம்பிக்கை இருக்கலாம். முன்பு பெற்ற அறிவின் நேர்த்தியான டியூனிங் இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க. வெளிநாட்டில் உயர்கல்வி பெறுவதில் தாமதங்கள் மற்றும் தடைகள் இருக்கலாம். கல்வியில் சிறந்து விளங்க விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 3, 4, 5, 6, 7, 16, 17, 18, 22, 23, 24, 25 மற்றும் 31. அசுப தேதிகள் 8, 9, 10, 11, 12, 26 மற்றும் 27. இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.